கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 66 தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, 66 அல்ல கர்த்தாவே, 86, 96, 106 வரைக்கும் நீர் எங்களிடத்திலே இடைவிட நீர் வல்லவராக இருக்கிறீர். உம்முடைய கருணை கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்களை தள்ளாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரே கர்த்தாவை, வாஞ்சையோடு விரக்தியோடு கர்த்தாவை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே உடைய வார்த்தைக்காக பதிலுக்காக காத்திருக்கிற இந்த அன்பு பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இவள் தேற்றப்படுவாளாக. கர்த்தாவே சோத்திரம், யார் கைவிட்டாலும் நீர் கைவிட மாட்டீர். இந்த குடும்பத்தை தேற்றுவீராக, இந்த மகளை தேற்றுவீராக. உம்முடைய அனுக்கிரகம் இறங்குவதாக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த 5ஆம் தேதி மாலையிலும் உங்களை நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் நன்றாக சிறப்பாக உண்டு சிறப்பாக வாழ கர்த்தருக்குள்ளாக நான் ஆசிக்கிறேன். அதுதான் நமக்கு தேவையாக இருக்கிறது. முடிந்தவரை கடன் வாங்காமல் வாழ்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த நாளில் கூட சங்கீதம் 66, 18, 19, 20. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஜெபம் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு ஆவியானவர் உங்கள் மத்தியில் இடைபெற்று கொண்டிருக்கிறார். உலகத்திலே கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அவர்களும் அவர்களுடைய தேவர்களை வணங்குகிறார்கள், மதிக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவனை விட அதிகமாக அவர்கள் தங்களுடைய தேவர்களுக்கு பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு உரிய ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த ஜெபம். இந்த ஜெபம்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ஜெபிக்கின்ற வேளையிலே பரலோகம் அசைகின்றது, பூலோகம் அசைகின்றது, காரியங்கள் நடக்கின்றது, காரியங்கள் வாய்க்கின்றது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமான விலங்கு தாவீதுராஜா என்ன சொல்கிறார்? மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அன்னாளுடைய ஜெபம், அந்த ஆறுதலின் ஜெபம், அந்த ஜெபத்தை பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அதில் ஒரு பிடிவாதம் இருந்தது, அதில் ஒரு நோக்கம் இருந்தது, அதில் ஒரு காரிய சித்தி இருந்தது. அந்த அன்னாளுடைய ஜெபம் ஏற்கப்பட்டது. அவள் அருமையான ஒரு வசனம் அந்த 1 சாமுவேலில் உண்டு. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. பிரியமான சகோதரனே, நீ பேசுகிறது எல்லாம், உன்னுடைய ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டு விட்டது என்ற ஒரு நினைப்பு இருக்குமானால் உனக்கும் எனக்கும் நிச்சயமாக துக்கம் இருக்காது. என் நெஞ்சமே நீ ஏன் தள்ளாடுகிறாய், ஏன் தேங்குகிறாய்? கர்த்தரையே நோக்கி அமர்ந்து அவராலேயே காரியம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தாவீதுராஜா என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய ஜெபத்தை அவர் தள்ளவில்லை, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், அவருடைய கிருபை என்னை விட்டு விலக்கவில்லை. அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிடிமானம் இருக்கிறது, உங்களுக்கும் எனக்கு ஒரு அடமானம் இருக்கிறது. அது என்னவென்றால் இந்த ஜெபம். இந்த ஜெபத்தை நீ சரியாக செய்வாயானால், ஜெபத்திற்குரிய காரியங்களிடத்தில் தேவனிடத்தில் இடைப்படுவாயானால் ஒரு நாள் உனக்கு தோல்வி வரவே வராது. தானியேலை சிங்கத்துள்ளாக தூக்கி போட்டார்கள். அதுக்கு முன்பதாக 3 வேளையும் அவர் ஜெபித்து கொண்டே தான் இருந்தார். ஜெபத்தில் பின்வாங்கவே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது அறையப்படுவதற்கு முன்பதாக, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், ஆண்டவரே உமக்கு சித்தையா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படியாக செய்யும். ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அங்கே 5000 பேரை பார்க்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்த்து, பிதாவே இவர்களை போசிங்க வேண்டிக் கொள்கிறார். எலியாவினுடைய ஜெபம், எலிசாவினுடைய ஜெபம் ஒரு வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசுவினிடத்திலே சீசர்கள் தனித்து வந்து கேட்கிறார்கள், நாங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? அப்போ எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை இங்கே மன்னியும். இங்கே ஒரு தாவீதுராஜா ஒரு காரியத்தை இங்கே கொண்டு வருகிறார். 66, 18. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஐயா, ஒரு ஓப்பன் பிளேஸாக இருக்கணும் ஐயா. இருதயம் சுத்தமாக இருக்கணும் ஐயா, பரிசுத்தமாக இருக்கணும் ஐயா. அப்போ உடனே உன் ஜெபம் கேட்கப்படும். அங்கே எந்த தடையும் வராது, கரண்ட் ஃபெயிலியர் வராது, அங்கே கரண்ட் ஃபெயிலியரும் எதுவுமே இருக்காது ஐயா. நேரடியாக தொடர்பு கிடைக்கும் ஐயா. லைன் நேரடியாக
நம்முடைய பிரதம மந்திரியாக இயேசு கிறிஸ்துவுக்கு, நம்முடைய சீஃப் மினிஸ்டராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நேரடி கனெக்ஷனை கொடுத்துருவாங்க. இடையில் அந்த தடங்கள் தடங்களுக்கு வருந்துகிறோம். அந்த தடங்கள்னா நீனும் நானும் உள்ளத்தில் கபடான எண்ணங்கள், வேசித்தனமான எண்ணங்கள், விபச்சாரமான எண்ணங்கள், அசுத்தமான எண்ணங்கள், சகோதரனுக்கு விரோதமான காரியங்கள், பகைகள், கோபங்கள், விரோதங்கள், இதையெல்லாம் நீ வைத்திருப்பாயானால் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. ஆகவே இன்றைக்கு உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்துவிடு. ஆண்டவரே, என் ஜெபம் நீர் தள்ளக்கூடாது ஐயா, உன்னுடைய கிருபை என்னை விட்டு விளக்கக்கூடாது என்று நீ ஜெபத்திலே உறுதியாக தரித்திரு. உன் நிலைமை மாறப்போகிறது. உன் கஷ்டத்துக்கு ஒரு விடிவு வரப்போகிறது. அந்நாளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் உனக்கு குழந்தை பாக்கியத்தை தரப்போகிறார். உனக்கு ஒரு நல்ல திருமண காரியங்கள் நடக்கப் போகிறது. ஜெபம் ஜெபம் ஜெபம். இதை நீ உட்கொள்கின்ற வேளையிலே, இதை கடைப்பிடிக்கின்ற வேளையிலே உனக்கு அந்த நாள் முழுவதும் சமாதானமாக இருக்கும். காலையில் எழுந்து நீ ஜெபித்து விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது தம்முடைய தூதர்களை உனக்காக அனுப்புவார். காரியங்களை வாய்க்க செய்வார். தேவன் பற்பல காரியங்களை செய்யக்கூடும். ஆகவே தேவன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை செய்யாமல் வெளியே போகாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இவர்கள் நீடூழி வாழ நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இவர்களுடைய வீட்டிலே எந்த தட்டுமுட்டுகளும் இல்லாமல் கர்த்தாவே, ஆண்டவரே, பாத்திரங்கள் ஆண்டவரை எல்லாமே பழிச்சிட நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பீரோ பணத்தினால் நிரப்பப்பட நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல வாகனங்கள் கிடைக்க ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக வாலிப பிள்ளைகள் நல்ல பரிசுத்தமாய் வாழ ஜெபிக்கிறேன் ஐயா. நல்ல திருச்சபையில சேர்ந்து உண்மை ஆராதிக்க நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. திருச்சபை ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுகிற நாங்கள் முன்மாதிரியாக நடந்து கொள்ள நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. தேவன் இறங்குவீராக. எங்களுடைய இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்தியா முழுவதும் ஆண்டவரை கிறிஸ்தவர்களுக்கே என்ற அந்த நிலைமையை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய அயலகத்தாருக்கு அன்போடு எங்களுடைய உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாக்கியத்தை தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நித்திய ராஜ்யத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. குற்றங்கள் குறைகளை மன்னிப்பீராக. தயவுள்ளவராக இருப்பீராக. ஆண்டவரே, அநேக குடும்பங்களுக்கு, அநேக பிள்ளைகளுக்கு நோக்கி வேண்டுகிற எல்லாருக்கும் தேவன் தயவு பாராட்டுவீராக. இரட்சகர் இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.